தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றியே பெரியவா, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார் கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியதேவ கஞ்சமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு இந்த பழத்தோட சார துபாய்க்கு அனுப்பு, இந்த பழத்தோட சார துபாய்க்கு அனுப்பு. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். அந்த நினைவு பாருங்கள், உங்களுக்கு அந்த பாகியம் இருந்தால் பார்க்க முடியும். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் வெறுமெல்லாம் அப்படியெல்லாம் வந்துடாது. இப்போது இந்த வீடியோவை நீங்கள் கேட்டால் நான் என்னால் அதை உங்கள்கிட்ட நான் ஓரளவுக்கு நான் சேலஞ்சே பண்ண முடியும். அதில் என்ன சொல்கிறான்னு நீங்கள் கேட்கவே முடியாது. அப்பேற்பட்டதை நீ எப்படிரா பார்த்து எடுத்த அப்படின்னா, அந்த புத்தியை எனக்கு பெரியவா பொறுமையை கொடுத்துருக்காரு, அதனால் நான் என்னால் பண்ண முடியாது. பின்னாடி இந்த சவுண்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனால் அவள் பண்ணது பெரிய சர்வீஸ், அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு இதை எடுத்து வீடியோ வச்சுட்டு அந்த ஆடியோ என்ன வருதுன்றதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்கிறான்றதை நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ண முடியும் கரெக்டாக அப்படின்னா, அந்த புத்திக்காக என்னை பெரியவா படைச்சிருக்கான்னு எனக்கு தோணின்னு. நான் எதுக்காக எனக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் பெரியவா கொடுத்துருக்கான்னு யோசித்தேன். இந்த மாதிரியான அனுபவங்களை நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு எப்படிரா அதை கேட்குறதுன்ட்டு நீங்கள் நிறுத்திடுவீங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கும் அது. ஏன்னா அது அவளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது, அதை வச்சு அவள் பண்ணியிருக்கா. ஆனால் அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கு பொறுமை வராது. ஆனால் நீ எப்படிரா பண்ணேன்னு கேட்டால் 15 தடவை 20 தடவை 25 தடவை எவ்வளோ தடவை வேணா பார்ப்பேன். எப்படி வேணா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வால்யூமை அதை இது பண்ணி ஏற்றி இறக்கி எதாவது பண்ணி பார்த்துருவேன். பார்த்து எப்படியாவது கொண்டு வந்துடுவேன், போராடி கொண்டு வந்துடுவேன். இதுதான் பெரியவா எனக்கு கொடுத்த ஒரு புத்தி. இது வந்து பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் அவருடைய இன்டர்வியூவில் மகாபிரியா வந்து கும்பகோணத்தில் இருந்த சமயம் ஒரு மகாபிரியாவோட பக்தர் வந்தார். அங்கே மகாபிரியாவுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணார். அவர் சொன்னார், என்னோட அக்கா கிட்டேருந்து ஒரு தந்தி வந்திருக்கு அப்படின்னாரு. அது வந்து அக்கா எங்கே இருக்கான்ற மாதிரி விஷயத்தையும் சொன்னார். துபாயில் இருக்கா, அவகிட்டேருந்து ஒரு தந்தி வந்திருக்கு, அவளுக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லாமல் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு ஆபத்தான நிலையில் அவள் இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மகாபெரிவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா வருத்தமாக பேசினாராம். பெரியவா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாத்துக்குடி எடுத்துட்டு நெஞ்சு மேலேயும் அப்படி இப்படி தர வேண்டியே இருந்தார். அப்புறம் வந்து பெரியவா வந்து அது கையில் கொடுத்தாரு, கையில் வாங்கிட்டார். இந்த பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு துபாய்க்கு அனுப்பு, உன்னோட அக்காவை அதை குடிக்க சொல்லு அப்படின்னு. இதனடா இது பெரியவா வந்து சில சமயம் ஜோக் அடிச்சுட்டே காப்பாற்றிடுவார். அதுதான் இப்போ இது நடக்கிறது. இதுதான் நான் பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லையும் சில அனுபவங்கள் இருக்குது. பெரியவா வந்து கிட்டத்தட்ட ஜோக் அடிச்சிருக்கார். பெரியவா அப்படின்னா அங்கே சரியாயிடும் அவளுக்கு, ஆனால் பெரியவா வந்து அப்படி ஒரு ஜோக் அடிச்சிருக்கார். அவர் சொன்னாராம், பெரியவாளுக்கு அந்த நேரத்தில் இருக்கவாளுக்கு அப்படி தானே ஒரு இருக்கும், பெரியவா ஜூஸ்லாம் அனுப்ப முடியாது பெரியவா, இது துபாய் பெரியவா, துபாய்க்கு எப்படி நான் அனுப்ப முடியும், அது பிளெயினில் போகிறது பெரியவா. அப்புறம் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருந்தாராம், கெட்டு போயிடும் பெரியவா, இதை எப்படி அனுப்ப முடியும், இது போகாது பெரியவா, இப்போனா வேகமாக போகிறதா இருக்கும், அப்போனா ரொம்ப நேரம் ஆகும், அதுக்குள்ளே எப்படியா இருந்தாலுமே இதை எப்படி அனுப்ப முடியும், அது என்னது. பெரியவா சொன்னாலும் அப்போ வேற ஒரு காரியம் பண்ணு, பழமாகவே அனுப்பிச்சுடு, அதான் ஜூஸாக அமிச்சா கெட்டு போய்டுன்றல, போகாதுன்ற, அப்போ பழமாக அமிச்சிடுன்ற மாதிரி பெரியவா பழமாக அமிச்சிடு அப்படின்னா இது அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. பழமும் போகாது பெரியவா. பெரியவா சொன்னாலாம், நீ ஜூஸை அனுப்புனா கெட்டு போய்டுன்ற, பழத்தை அனுப்புனா போகாது, அது வாடி போயிடும்ன்ற, எப்படி தான் என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். இல்லை பெரியவா அப்படின்னு அவர் முடிச்சுட்டே நின்றுந்தாராம், அழறாரு. சரின்ட்டு பெரியவா என்ன பண்ணாலும் திருப்பி அப்படியே தட வேண்டியே இருந்தவர், சரி இந்த பழத்தை நீயே சாப்பிட்ரு அப்படின்னாராம். அவர் முழிச்சாராம். அப்போ பெரியவா அதுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாராம், நீயே சாப்பிட்ரு அப்படின்னாராம். அவர் முடிச்சு நிற்கிறார். நம்ம வந்து இந்த
அவளுக்கு எதாவது பிரசாதம் மாதிரி ஏதாவது நாங்கள் போகிறதோ இல்லை பெரியவா வந்து அவருக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டா போகிறோம், அவர் கிளம்பி போயிடுவார். அப்படி இருந்தாலே போகிறோம். அவருக்கு பழத்தை அனுப்புறது, ஜூஸ் அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஏதோ நடக்காத காரியமாக இருக்குது. இங்கேருந்து அனுப்பி யாராவது ஒரு ஆள் இப்போ கிளம்புறாரு அங்கே போய் கொடுக்குறாருனா கூட அது ரொம்ப கஷ்டம்தான். அது நிச்சயமாக தானே இமேஜினே பண்ண முடியல. இங்கேருந்து ஒரு ஜூஸை போய் கொடுக்குற வரைக்கும் அந்த ஜூஸ் இருக்குமா, அது வரைக்கும் அவா உயிர் அங்கே இருக்குமா, அதெல்லாம் பார்க்கணும். உயிரே இருக்காது அங்கே. அப்புறம் இந்த நேரத்தில் உடனே காப்பாற்றணும். பெரியவா பரமேஸ்வரன் இருக்கும்போது பெரியவா இந்த மாதிரி ஜோக் அடிச்சுட்டு இருந்தாருன்னா ஜூஸை அனுப்புன்றாரு. இல்லை அது போகாதா, ஏன் போகாதேன்னு பெரியவா கேட்குறா. பெரியவாக்கு ஒன்றுமே தெரியாதான், எப்படி ஆக்ட் பண்ணுறாரு. சரி பழத்தை அனுப்பிச்சுடுன்றாரு. பழமும் போகாது பெரியவா. பழமும் போகாதா, நீ என்ன ஜூஸும் போகாதுங்கிற பழமும் போகாதுன்ற, அப்போ எப்படி தான் என்கிட்ட அனுகிரகம் கேட்குற நீ அப்படின்னு பெரியவா எடுத்து கேட்டாராம். இல்லை பெரியவா பெரியவா பெரியவானா அழறாராம், ஓன்னு அழறாராம். சரி அப்போது ஒன்று பண்ணு, இந்த பழத்தை நீ சாப்பிட்ரு அப்படின்னாராம். சரி அதாவது பெரியவா சொன்னது என்ன, நீ ரெண்டையும் மாட்டேங்கிற, இந்த பழத்தை நீயே சாப்பிட்ரு அப்படின்னாராம். சரியா அப்படின்னாராம். சரி பெரியவா அப்படின்னு இழுத்தாராம். பெரியவா அவளுக்கு சரியாயிடும், நீ சாப்பிட்ரு அப்படின்ட்டாராம். போனாராம், சாப்பிட்டாரு. கோபால கணபாடி சொல்கிறார், அதே மனுஷர் திருப்பி வந்தார். திருப்பி என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கி கோபால கணபாடிகள் இப்போ என்ன பெரியவா கூடயே இருக்க வர்றாருனா இல்லை, அவருக்கு ஜோலி இருக்குது. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்மளுக்கு இந்த மாதிரி அனுபவத்தை சொல்கிறதுக்காகவே ப்ரூஃப் நடக்கும். அன்றைக்கு கோபால கணபாடிகள் இருந்தாலும் அவர் வந்து கிருத்தஜ்ஞையை சொல்லிட்டு போனார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்போ பொழைச்சிட்டா என்னோடய அக்கா, அது உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு முழுக்க சரியாக எடுத்து உடம்புன்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ எப்பேற்பட்ட அனுகிரகம் அவருக்கு நடந்திருக்கு. அதை விட முக்கியமான அனுகிரகம் எனக்கு புத்தியை கொடுத்து இது என்னன்றதை அது எல்லாத்தையும் இந்த ஆடியோவெல்லாம் பார்த்து கேட்டு அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பெரியவா பண்ண வைக்கிறான்னா பெரியவா தான் பெரிய ஆள், பெரியவா தான் பரமேஸ்வரன். நான் ஒரு ஆள் கிடையாது, நான் தூசிக்க கூட லாய்க்கு இல்லாத ஆள். ஜெய ஜெயசங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன்.